பீப்புள்ஸ் வின்னர், மக்கள் வின்னர் அப்படின்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்கல்ல இந்த மாயா உருட்டல்கள். அந்த உருட்டல்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அர்ச்சனா. மீ டு மாயாவை சரியா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதான் அந்த கிளிப்பு பார்த்தேன். அதில் இவங்க ட்ராமா ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ட்ராமாவை சுக்குநூறா உடச்சி தள்ளி இருக்கிறாங்க. இவங்க ட்ராமா ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவங்க தான் மற்றவங்கள ட்ராமடைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே போல பிராண்ட் பண்ணி. அதனால தான் அது ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக அதுக்கான ஆதாரம் தான் இந்த மீ டூ அலிகேஷன் வந்து மாயா மேலே வச்சாங்கல்ல ஒருத்தங்க, அப்படியே பக்காவாக பொருந்தது இல்லை. அவங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அது எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் இங்கே நம்ம பார்த்துட்டோம். மீ டூ அப்படின்னாவே பொங்கல் வைக்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல மாயாவுக்கு எகென்ஸ்டா பேசவே இல்லை, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க மாயா, அதனால திறக்க மாட்டாங்க. அப்ப நீங்க இங்க திறக்கல பூசி மொழுகுறீங்கன்னா அப்ப எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டண்டா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேள்வி வரும்ல. சரி, இப்ப நம்ம எதுக்கு அந்த பொலிட்டிக்கல் இங்க பேசிட்டு இருக்கிறோம்? இப்ப இங்க வந்தோம்னா ஃபினாலே வீக்ல சீசன் 4ல ஆரிக்கு எதிரா எப்படி அந்த கூட்டம் வந்து வேலை பார்த்தாங்களோ அதே போலதான் இந்த சீசன்ல அர்ச்சனாக்கு எதிராக பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே போலதான் அவங்க பார்த்தாங்க. மக்களும் பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த கதறல்களை வந்து இப்ப இப்படி கன்வெர்ட் பண்றாங்களாமா, மக்கள் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்களாமா. எந்த மக்கள், யார் உங்களுக்கு ஓட்டு போட்டது? அர்ச்சனா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, இவங்க ஃபினாலே வீக்ல வந்து பண்ண டார்ச்சர்லாம் பார்த்துட்டு எதுக்குடா இங்க இருக்கிறோம், பேசாம பொட்டியே எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்க தோணுச்சு. அதுல அவங்க பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் காது படவே பேசுவாங்க, ஆனா பூடகமா பேசுவாங்க. என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா நேரடியா என்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே. ஆனா அப்படி பேச மாட்டாங்க. எனக்கு கேட்கணும்னு தான் பேசுவாங்க, பக்கத்துல இருந்தா பேசுவாங்க, ஆனா நேரடியா பேச மாட்டாங்க. கோலத்தனமா விளையாட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அதுதானே அவங்க கேம். பிரதீப்க்கு இவங்க செஞ்சது மிகப்பெரிய துரோகம். நேரடியா விளையாடி அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கூல் சுரேஷ்காக உரிமை குரல் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அப்படியே டோட்டலா வேற விஷயத்தை எடுத்துட்டு வந்து விமன் சேஃப்டின்னு உள்ள வச்சு பூசி வேற மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பிராண்ட் பண்ணிட்டு அதை செலிப்ரேட் வேற பண்ணாங்க. அதனாலதான் மக்கள் வந்து இவங்களை சுத்தமா ஏத்துக்கவே முடியல, மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. அந்த புறக்கணிப்பை வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ட்டு தான் இந்த உருட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களே செலிப்ரேஷன் வச்சுக்கிறாங்களாமா, இவங்களே பட்டம் கொடுத்துக்கிறாங்களாமா. கொடுத்துங்க. அப்புறம் பிஆர் உருட்டுகள் இருக்காங்களா, அந்த உருட்டுகளை வச்சு பாருங்க இவங்க தான் மக்கள் சாய்ஸ், மக்கள் வின்னர் அப்படின்லாம் உருட்டுனா, இல்லை நான் அர்ச்சனா வந்து ட்ரோல் பண்ணிட்டா முடிஞ்சிருமா? டைட்டில் எடுத்து திரும்ப வாங்கி இங்க கொடுத்துருவாங்களா? எல்லாத்துக்கும் மேல இந்த விஷ்ணுவை வந்து இந்த பூர்ணிமா ஒன்று ட்ரோல் பண்றாங்களாமா. இந்த பூர்ணிமா உள்ள வரும்போதே அந்த கோமாளி கெட்டப்ல தான் வந்தாங்க. பக்காவான கெட்டப். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஷூட் பண்ணி அதுல வனிதக்கா வேற கோத்து விட்டாங்க. பேக்ரவுண்ட்ல அவங்க பேசின அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. ஸோ அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அந்த லட்சணத்துல விளையாடுற இவங்கள கோமாளிகளை தான் மக்கள் பார்த்தாங்க. இதுல அந்த கோமாளி ட்ரெஸ்ல வந்துட்டு விஷ்ணு சொன்னார்ல இன்டர்வியூல, பிரதீப்க்கு எதிராக இவங்க விளையாடுறது பாத்தீங்கன்னா அது மோசமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாமா. இவங்க என்னன்னு இவங்க அந்த கோமாளி கெட்டப்ல வந்தாங்களா, அந்த போட்டோவை போட்டாங்களாமா, அதுதான் பதிலடியா. இது ஒரு பதிலடியாடா? அவனாவது இன்டர்வியூல வந்து ஆமா தப்பு நடந்துருச்சு, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டோம், இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, அவங்க தப்பா கேம் ஆட்டாங்க அப்படின்னு உண்மையா சொல்லிட்டு இருக்கிறான் தைரியமா. ஆனா இவங்க இன்டர்வியூக்கு வர்றதுக்கே தைரியம் இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற கோமாளிகள். இந்த கோமாளிகள் வந்து கோமாளி போட்டோவை போட்டா அவரு கோமாளி ஆயிடுவாரா? அவரு கோமாளி அப்படின்னு தான் நானும் கலாச்சிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கூட இருக்கும்போது, அதுக்கப்புறமா அவர் சுதாரிச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப அவர் மாத்திக்கிட்டாரு கேம். ஆனா இந்த கோமாளிகள் இப்ப வரையுமே தெரிஞ்சல இல்ல, கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோமாளிகளாவே தானே இருக்கிறாங்க. படத்துல கோட்டை விட்டுட்டு ஃபெயிலியர் ஆனா மொக்க படத்தை எடுத்துட்டு வந்துட்டு வெற்றி விழா போஸ்டர் ஒட்டிட்டா வெற்றி படம் ஆயிடும். அது அந்த உருட்டை தான் இந்த உருட்டுகள் உருட்டிட்டு இருக்கிறாங்க. இது உருட்டுகளுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா சம்பந்தப்பட்ட அந்த புள்ளி கேங்ல இருக்கிற மீ டூ மாயா அண்ட் கோக்கு நிச்சயமா புரியும். குறிப்பா அந்த டிராமாவை வச்சு அர்ச்சனா செஞ்ச விஷயம் இருக்குல்ல, வேற லெவல். ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்கள இது ஒரு வகையில லேசா ட்ரிகர் பண்ணி வெளியே கூப்பிட்டு வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி கோமாளி கேங்ல இருந்து ஒருத்தரா வெளியே வருவாங்க, வந்து உருட்டுறாங்களா இல்ல அவங்களே உருள்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.